இருக்கு, எனக்கு பயமா இருக்கு டாக்டர், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. நீங்க உடனே வாங்க டாக்டர், எனக்கு பயமா இருக்கு. கவிதா, எனக்கு பயமா இருக்கு. கவிதா, எனக்கு பயமா இருக்கு டாக்டர். கவிதா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. போன்ல டாக்டர். ஹலோ டாக்டர். இல்ல, நாங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். அங்க என் வைஃப் வந்திருந்தா. இவளுக்கு அவளுக்கும் பயங்கர தகராறு. ஓகே டாக்டர். ஓகே ஓகே டாக்டர். பதட்டப்படாத. தேடுறப்ப கிடைக்காது. இதான் இந்த தண்ணி எடுத்து வரேன். God! Tubo! Tubo, come on! Spit it out! Tubo! Kavita, tubo! Tubo, Kavita! Tubo! Kavita! Tubo! அம்மா, ஐயா வந்திருக்காங்க. அவ்வளவு பேர் வந்திருந்த இடத்துல ராத்திரி நீ எப்படி நடந்துகிட்ட தெரியுமா? தப்புதான். ஐம் சாரி. சாரி. இங்கிலீஷ்ல நல்ல ஒரு வார்த்தை வச்சிருக்கீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு நைஸா நாகரிகமா ஒரு சாரி. அத சொன்னதுமே மத்தவங்க எல்லாத்தையும் மறந்துடணும். பப்ளிக்கா தண்ணி போட்டு பஜாரி மாதிரி நடந்துக்கிட்டேன். புரியுதா? நான் உன்னோட புருஷன். நீ என்ன எப்படி வேணா திட்டலாம், பப்ளிக்கா கூட திட்டலாம். அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட். அவளை போய் நீ இன்சல்ட் பண்ற. கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சவன் அதால விட்டா செருப்ப கழட்டி சாத்தி இருந்தானா ராத்திரி என்னாச்சு தெரியுமா? சூசைட் படிக்க பார்த்தேன். நான் இல்லைன்னா காலையில போன தான் கடந்திருக்கும். பொறுப்பாளி நீயா இருந்திருப்ப. அவளுக்கு மட்டும் ஏதாவது நடந்ததுன்னு வையே, சாகர வரைக்கும் உன்னை மன்னிக்க மாட்டேன். தப்பு பண்ணது நான். ஏ அவ தப்பு பண்ணலையா? இன்னொருத்தி புருஷனை இழுத்து வச்சிட்டு இருக்கிறது மட்டும் ரொம்ப நல்ல காரியமா? எல்லாருக்கும் முன்னாடி உங்களை கட்டி பிடிச்சிட்டு அவ பீத்திக்கிட்டு வந்தாலே எனக்கு எப்படி இருந்திருக்கும்? பேசாதீங்க. நீங்க நீ எப்படி வேணாலும் போங்க, யாரோட வேணாலும் படுத்துக்க. எனக்கு என்ன? மறுத்து போச்சு, ரொம்ப மறுத்து போச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, இது ஏன் வீடு. இங்க சில மரியாதைகள் உண்டு. நீங்க இங்க வரதா அந்த அவ பேரு நீ என் காதுல விடக்கூடாது சொல்லிட்டேன். ஓ வீடு
நினைச்சிட்டு இருக்கியா? யார் பணத்துல வாங்கின தெரியுமா? யார் பணத்துல? கவிதா பணத்துல. அவதான் கொடுத்தா. பாவம் மழையிலையும் வெயிலும் நின்னு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. அவனை தொட்டு கட்டி பிடிச்சி வருத்தத்தோட சம்பாரிச்ச பணம். நீ ரசிச்சு வாங்கி போட்டிருக்க சோஃபா செட்டு, கட்டிலு, மசரு, மட்டை, இதெல்லாம் அவ போட்ட பிச்சை. பாரு, இனிமே நமக்குள்ள ஓட்டாது. நான் இனி இங்க வரமாட்டேன். மாசம் மாசம் பணம் வரும். பார்த்தா சுரேஷ் கிட்ட சொல்லிடுறேன். என்ன சார்? அம்மா உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க. என்ன இதெல்லாம்? இத்துடன் உங்கள் செக் புக், கொஞ்சம் பணம் மற்றும் வீட்டு சாவி ஆகியவற்றை அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள்ளவும். நான் போகிறேன். மறுபடியும் உங்களோட சண்டை போடுவோம், கெஞ்சி கேட்கவோ எனக்கு மனசில்லை. அவற்றால் இனி பிரயோஜனமும் இல்லை. கவிதா வாங்கி கொடுத்த அந்த வீட்டை விட்டு போகிறேனே தவிர உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் போகவில்லை. எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் மரியாதையோடும் சுய கௌரவத்தோடும் என்னால் வாழ முடியும் என்று நான் நம்புகிறேன். நமக்குள் இப்படி ஒரு பிளவு ஏற்படும் என்றோ பிரிந்து விடுவோம் என்றோ நான் எதிர்பார்க்கவில்லை தான். சேர்ந்து வாழ்வதற்கான கொடுப்பனை இருந்தால் அது நடக்கும், இல்லை என்றால் துளசி. இது உங்க அம்மாட்டை கொடுத்துற. இந்த டிராமா எல்லாம் வேண்டான்னு சொல்லு. மன்னிச்சுங்க சார், அம்மா இங்க இல்ல. சரி சரி, நீ போ. ஏமா மனசுல ஒரு இறக்கம் வேணா? ஒருத்தி பணத்தை பிடுங்கலாம், ஊட்ட பிடுங்கலாம், ஒருத்தி புருஷனையாவா பிடிங்கிப்பீங்க? இன்னும் பொம்பளைங்க நீங்க. உங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணவன தாவணுமா? ஆட்டு கொடுத்துக்கணும் எத்தனை சின்ன பசங்க இருக்கானுங்க. அரிப்பெடுத்து அங்க போ. இங்க பாரு சார், இங்க வந்து என்ன கரெக்டா பண்ற? வாய் முடிக்கு போயிட்டு. எதுக்கடி பைத்தியக்காரத்தனமா இப்படி ஒரு பிடிவாதம் பிடிக்கிற? அந்த வீட்டுல இருக்க பிடிக்கலன்னா இந்த வீட்டுல இரு. அதுக்கே மாட்டேங்கிற. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட பிடிவாதம் தான் உனக்கு சத்ரு. அவ்வளவு ஈகோ. என்னமோ நடத்து. இங்க பாரு, உன் நிலைமையை பார்த்தா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. பட் திஸ் இஸ் எ ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல். நீ எங்கேயாவது வேலை செய்யறேன்னு அத்தாச்சி இருந்தாதான் உனக்கு இங்க இடம் கொடுக்க முடியும். இல்லைன்னா எனக்கு ப்ராப்ளம் ஆயிடும். மேடம், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தவதான். எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுங்க. நான் எப்படியாவது ஒரு வேலையில சேர்ந்துடுறேன். ப்ளீஸ். எப்படிமா? சரி, ட்ரை பண்ண. பட் ஒரு 4 நாளைக்கு தான் உனக்கு இங்க இருக்க நான் இடம் கொடுக்க முடியும். தேங்க்யூ மேடம். அப்புறம் நீ அன்எம்ப்ளாய்டுங்கிறது இங்க யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே? மிஸ்ஸஸ் துளசி முரளி கிருஷ்ணா? எஸ். நான் தான் உங்க ரூம்மேட் பிரியா. உங்க பொட்டியை திறந்து போட்டே வந்திருக்கீங்க. அப்புறம் ஜட்டியை காணும், பிராவை காணும் என்ன கேட்க கூடாது. எப்பவுமே பூட்டி வச்சுக்கணும். இங்க நிறைய திருட்டு போகுது, புரியுதா? இன்னைக்கு சப்பாத்தி தானே? துளசி, இங்க பாருமா, நீ சர்டிபிகேட் எப்ப கொடுக்க போற? அது வந்து மேனேஜர் ஊர்ல இல்ல, வந்ததும் கொடுத்துடுறேன். எப்ப வருவாரு? 4-5 நாள்ல வந்துருவாரு. சரி, 1 வாரம் டைம் தர்றேன். அதுக்குள்ள சர்டிபிகேட் இங்க வரணும். இல்லன்னா நீ காலி பண்ணணும். ஓகே மேடம். எங்க வேலை பாக்குறீங்க?
எங்க வேலை பாக்குறீங்கன்னு கேட்டேன். அது எங்கேயுமே ஒர்க் பண்ணலங்கிறப்போ எதுவா இருந்தா என்ன? ஏதாவது ஒரு கம்பெனி பேர் சொல்லுங்க. உனக்கு எப்படி தெரியும்? ஹ, மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாதா? எல்லாம் பழக்கம் தான், விடுங்க. சரி, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள சர்டிபிகேட் கொடுத்தாகணுமே, என்ன பண்ண போறீங்க? அதான் ஒண்ணும் புரியல. ஒரே பண்ணிக்காதீங்க, இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, 9 சர்டிபிகேட்ஸ் கொடுத்துடலாம். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இங்க பாதி பேருக்கு வேலை கிடையாது, எனக்கு கூட தான். அப்போ சர்டிபிகேட்? அதுக்கெல்லாம் வழி இருக்கு, நாளைக்கே கொடுத்துடலாம். என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்டு என் கம்பெனில வேலை செய்யறதா நான் ஒரு லெட்டர் கொடுக்கணும், அவ்வளவுதானே? எஸ். ஆ, பேர் என்ன சொன்ன? துளசி, மிஸ்ஸஸ் துளசி முரளிகிருஷ்ணா. மேரிட் உமன்? ஏ, கல்யாணமான என்ன சரிப்பட்டு வராதா? அது வந்து இங்க பாருங்க, முதல்ல ஆளை பாருங்க, அப்புறம் பேசுங்க. அப்படியே சொல்ற? ம். சரி, நீ இவ்வளவு தூரம் கம்பல் பண்ணுமா இருக்கு வம்பு செஞ்சுடுற. நம்ம ஏஜ் குரூப்பே வேற, நோக்கு தான் தெரியுமோ? சரி, நான் போய் அவளை அனுப்புறேன். போட்டு. என்ன? ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மன்மதல் லீலையை வென்றார் உண்டோ? சொல்லியிருக்கேன், சரின்னுட்டாரு. எனக்கு கொஞ்சம் அவசரமா போகணும், நீங்க இருந்து வாங்கிட்டு போங்க. என்ன? தேங்க்யூ பிரியா. என்ன நீங்க? வரேன். எஸ் சார். ஓகே சார். மேம், ஹி இஸ் காலிங் யூ. யூ ப்ளீஸ் கோ அப். அப்பா, கட்டின புள்ள கண்டெடுத்து போல இருக்கே. அ, அ, ஆ, ஆ. ஹாய். எப்படி, லெட்டர் வாங்கிட்டீங்களா? சீ, வாய் மூடு. ஏண்டி, என்ன யார் நினைச்சிட்டு இருக்க? யூ திங்க் ஐம் சம் கைண்ட் ஆஃப் a call girl or something? எப்படி உனக்கு மனசு வந்தது? ஓய், ரொம்ப தான் ஆலட்டிக்காத. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி நீ கத்துற? உனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டேன், நான் ஒருத்தகிட்ட கூட்டிக்கிட்டு போனேன். அதுக்கு மேல நீ ஆச்சு அவனாச்சு. தட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். என்ன சொல்ற? கேவலம் ஒரு சர்டிபிகேட் காணோம். படுத்து போய் நினைச்சா? படத்துக்கான ஓட மெரினா பீச்ல வேணா ஒரு சேலை வைக்க சொல்றேன். நான் உன்னை கேட்கலாமா? பட்டினியா இருந்து நீங்க என்னத்த சாதிச்சீங்க மிஸ்ஸஸ் துளசி முரளிகிருஷ்ணா? கேவலம் ஓம் புருஷனையே உங்ககிட்ட வச்சுக்க முடியல. இப்ப இருக்கிற நிலைமையில ஏதாவது வேணும்னா எதையாவது கொடுத்து தான் வாங்கணும். மந்திரிங்கள்ல இருந்து மண்ணாங்கட்டிங்க வரைக்கும் சம்திங் வேணும், தெரியும்ல? நம்மள மாதிரி ஏழைங்கிட்ட சம்திங்னு என்ன இருக்கு? உடம்பு தான் இருக்கு. அவ இஷ்டப்பட்டா போறாளுங்க, வேற வழி இல்ல. என்ன நீங்க நான் போற இடத்துக்குலாம் நீங்களும் வந்துட்டு இருக்கீங்க? சாரி, மாத்தி சொல்லிட்டேன். நீங்க போற இடத்துக்குலாம் தான் நான் வந்துட்டு இருக்கேன் இல்ல? போச்சுடா, மறுபடியும் அதே சரி. ஆமா, என்ன இங்க? இல்ல, இங்க ஒரு வேகன்சி இருக்கா, அதான் ட்ரை பண்ணலான்னு. உங்களுக்கு? ஐ சி. ஆமா, உங்க கடன் எப்ப கொடுக்க போறீங்க? என்ன கடன்? அதாங்க, நீங்க உங்களை வீட்டுல கொண்டு விட்டதுக்கு டாக்ஸி ஃபேர் 22 ரூபா 50 பைசா. ஓ, வேணா நீங்க இன்னும் கூட பண்ணலாம். என்ன? என்னை கூட்டிட்டு போய் சின்னதா ஒரு லஞ்ச் கொடுக்கலாம். இந்த வேலை கிடைச்சா மிஸ்ஸஸ் துளசி,
பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. சார் ப்ளீஸ் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. இத வருமா, நான் உன் எஃபிஷியன்சி பத்தி பேசல. யூ see we are looking for someone much younger. ஒரு 17-18 வயசுல ஒல்லியா உயரமா இந்த முடிகிடி எல்லாம் வெட்டிட்டு கிளாமரா யூனோ இந்த பூ புடவை பொட்டுக்கிட்டெல்லாம் வச்சுட்டு புருஷன் பக்கத்துல போலாமா? நல்லா இருக்கும். ஆனா இது ஷோ பிசினஸ் ஆச்சே, 4 பேர் வந்து போற இடம். கொஞ்சம் கிளாமரா இருந்தா தானே போனி ஆகும். என்னங்க? உங்க மூஞ்சி பார்த்தாலே தெரியுது நீங்க மத்தியானம் சாப்பாடு அவுட்டுன்னு. கவலைப்படாதீங்க, எனக்கு கூட தான் இங்க வேலை கிடைக்கல. என் குரல் சரியா இல்லையா சொல்றான். சரி விடுங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதான் ஒன்றும் புரியல. என் வீட்டுக்கு வாங்க, நீங்க போடுற அந்த சாப்பாடை நானே போட்டு போறேன். என்னங்க அப்படி பாக்குறீங்க? நல்லாவே சமைப்பேன், வேணா வந்து எங்க பாட்டியை கேட்டு பாருங்க. ஏம்மா, நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே? ஐயோ என்னங்க நீங்க? இல்ல, ஒண்ணு நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கணும், இல்ல உன் வீட்லயே இருந்திருக்கணும். இது ரெண்டையுமே விட்டுட்டு ஏதோ ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கியிருக்கேன்னு சொல்றியே, இது உனக்கு சரியா படுதா? என்னங்க சாப்பாடு ரெடி, வரீங்களா? போம்மா. இதானமா சாப்பாடு, சீப் அண்ட் பெஸ்ட். சாப்பிடுங்க. நீங்க? I'll take. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, நீங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கேட்டதா சொன்னீங்க, என்ன பண்ண போறீங்க? ஐ டோன்ட் நோ. எப்படியாவது ஒரு வேலை கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? எம்ஏ, பிஹெச்டி? என்னங்க படிக்கவே இல்லையா? பிஏ எக்கனாமிக்ஸ். சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்கல்ல? ம். பயோடேட்டா இருக்கு. அப்புறம் என்னங்க, இன்னும் half an hourல உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். எங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. Now it's your turn to give me a lunch. யார் இது? ராமனன்கோ? ராமன் எனக்கு ஒரு மாமா இருந்தார், அவர் போய் 10 வருஷம் ஆச்சு. ஐயோ தப்பு இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்ல வயசானதுக்கு அப்புறம் செத்து போனாரு. He was 96. நான் அதை சொல்ல, இப்படி ஒரு லெட்டர் அடிச்சது சொன்னேன். இது பாருங்க, வீட்டுல கிடந்த பழைய லெட்டர் ஹெட், இதுல யாருக்கு என்ன நஷ்டம்? அப்புறம் என்ன சரியா தப்பான்னு பேசிக்கிட்டு விடுங்க. சார் அவங்க இருக்காங்க. என்ன படிக்கட்டுறோம் அவருக்கு? பர்த்டே லஞ்ச் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க எல்லாம் ஒன்ன கேட்டாங்க. உன் பொண்டாட்டி கூடவா? ஆ? இல்ல, வெளியே போனே உன் பொண்டாட்டி பாத்திருப்பியே, அந்த அம்மா கூட என்ன பத்தி கேட்டாங்களான்னு கேட்டேன். நான் வெளியே போறப்பெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட போயிட்டு வரேன்னு நீ நினைக்கிற. ஏன் நீ அங்க போறதில்ல? அச்சு அநியாயம் பேசாத. நான் சுரேஷை கேட்டு பாரு. ஆமா, ஒரு சுரேஷ். எங்களுக்கு தெரியாதா இந்த ஆளு உன் பொண்டாட்டி ஜால்ரான்னு? கேட்டதுமே உண்மையை கக்கிட போறாராக்கும். இது பாரு, நாங்க ஒன்னும் காதுல பூ வச்சிட்டு இருக்கல, எங்களுக்கு தெரியும். சார், நான் உங்களை வீட்டில் பார்க்குறேன். எட்டு வருஷமா என் கூட இருக்கிற பையன், தம்பி மாதிரி.
பிறந்த நாள் அன்னைக்கு அவனை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கேன். கவிதா, யூ ஆர் ஈவல், யூ ஆர் sick. என்ன மருந்து சாப்பிட்டாலும் எத்தனை டாக்டருங்க பார்த்துக்கிட்டாலும் உனக்கு மனவியாதி தீராது. நான் சொல்றேன், போக போக உனக்கு மனநோய் ஜாஸ்தியாகி பைத்தியம் பிடிச்சு வரப்போற. ஆமா, இது நடக்கல, நான் என் பேரை மாத்திக்கிறேன். கவிதா, இங்க பாரு. கவிதா, கவிதா, கவிதா. ஆமா, எனக்கு மனநோய்தான், பைத்தியம்தான். யாரால? உன்னால. எனக்கு நீ வேணும். உனக்கு என்னையும் விட முடியல, உன் பொண்டாட்டியும் மறக்க முடியல. கவிதா, இல்ல கவிதா, நீ சொல்றது தப்பு. No! எனக்கு தெரியும், நீ உன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிக்க மாட்ட, என்னையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. என்ன பேசுற நீ? நீ என் வீட்டுல தான் இருக்க, ஒத்துக்கிறேன். ஆனா அந்த வீட்டு கதையை திறந்து வச்சிட்டு இருக்க. எனக்கு தெரியணும், எப்ப தெரியணும். உன் பொண்டாட்டி விவாகரத்து பண்ணிக்க போறியா இல்லையா? கவிதா, பேசாத. டைவர்ஸ் பண்ணிக்க போறியா இல்லையா? இங்க பாரு. சொல்லு, இல்ல நான் செத்து போயிடுவேன். டைவர்ஸ் பண்ணிக்கிறேன். நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? துளசி, உங்க முதலாளி வந்திருக்காருமா, உன்னை கொஞ்சம் பார்க்கணுமா? முதலாளியா? அதாப்பா அந்த ராமனன் கோ ப்ரொப்ரைட்டர். ஹாய். என்ன இங்க வந்திருக்கீங்க? ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், எப்படி? அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடிக்க பயோடேட்டா கொடுத்தீங்கல்ல, அதுல பார்த்தேன். தேங்க்யூ. அப்புறம் ஒரு சின்ன இன்விடேஷன். என்ன? இன்னைக்கு நீங்க எங்க வீட்டுல சாப்பிடணும். பாட்டி கூட சொல்ல சொன்னாங்க, 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. எதுக்குங்க இதெல்லாம்? இது பாருங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. 6 மணிக்கு வரீங்க, ஓகே? முடியாது. 7 மணிக்கு? எந்த பஸ்ன்னு சொன்ன? 37 நேரா அடையார் போதா? உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. எப்படி இருக்க? நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்க. உட்காருங்க. சொல்லுங்க. கவிதாவுக்கு உடம்பு சரியில்லை. யாருக்கு?
கவிதாவுக்கு. என்னாச்சு? இல்ல, அந்த வீட்டை விட்டு வெளியே போறப்பெல்லாம் உன்கிட்ட வரதான் நினைக்கிறா. திரும்ப வரமாட்டேன்னு பயப்படுறா. இன்செக்யூரிட்டி, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். அது என்கிட்ட வரதா நினைக்கிறாளா? குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறா. வர வர மோசமாயிட்டே போகுது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? என்னது? விவாகரத்து பத்திரம். இங்க பாரு, இது சும்மா ஒரு கண் துடைப்புக்கு தான். அவளை நம்ப வைக்கிறதுக்கு. நீ சீரியஸா எடுத்துக்காத. இதால நம்மளுக்குள்ள ஒன்றும். எங்க கழுத்து போடணும்? மிஸ்ஸஸ் முரளி கிருஷ்ணான்னு போடலாம் இல்லையா? யா, செப்டம்பர் 7th. என்ன தேதி? செப்டம்பர் 7. இன்னைக்கு 7 தானே? சைன் பண்ணிருக்கேன். உன்னோட காப்பி. அப்புறம் அப்புறம் இல்ல, உனக்கு ஏதாவது வேணும்னா. என்ன வேணும்னா? ஐ மீன், பணம் வைக்கணும். தேங்க்யூ. என்ன? இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறதால ஒரு பயங்கர செக்யூரிட்டி கிடைக்கும்னு கவிதா நினைக்கிறாங்க. ஒரு வெறும் கையெழுத்து போட்டு அதை அழிச்சுக்கலாம்னு அவங்களுக்கு தெரியல. பாவம். ஹாப்பி பர்த்டே. நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும், இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும், நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். ஓ ஓ ஓ
மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடம் மாறலாம். இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். விரல்களை தாண்டி வளர்ந்ததைக் கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. இதில் என்ன பாவம், எதற்கிந்த சோகம்? கிளியே நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மரபானது. கடல்களில் உருவாகும் அலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, அது வந்துடுறேன். தேங்க்யூ. இது பாருங்க, நீங்க கொஞ்சம் தைரியமா இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. ஆனால் நடந்துருச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். வாட் எல்ஸ்? இந்த பையில இருக்கிறது உங்க புருஷன் கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ், உங்க டெத் சர்டிஃபிகேட்ல. கமான், கண்ணை தொடச்சுக்குங்க. That's better. இந்தாங்க. என்னது? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பர்த்டே ப்ரெசென்ட். எதுக்கு இதெல்லாம்? பரவாயில்ல, இருக்கட்டும். தேங்க்ஸ். ஆனால் ஒன்று, நான் போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை பிரித்து பார்க்கணும். ஓகே? பாய். என்னங்க, ராவணன் கம்பெனி மாதிரி டூப் ஒண்ணும் கிடையாது. தட்ஸ் ரியல். காலைல நீங்க வேலைக்கு போனோம். ஹாப்பி பர்த்டே.